பயணத்தை குறிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு தசா காலங்கள். இவங்களோட பயணத்துக்கு அந்த தசா காலங்கள் ஒத்துழைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் ராகு மகா திசை, ராகு புத்தி. ஆணோட ஜாதகத்தில் பார்க்கும்போது புதன் தசையில செவ்வாய் புத்தி. அப்ப இருவரு தசா காலத்துக்கும் ஒரு தொடர்பு பார்க்கும்போது ராகுவுக்கும் புதனுக்கும் ஒரு நட்பு தான், பகை கிடையாது. இப்ப ராகு சந்திரனா இருந்தா பகை, ராகு செவ்வாய் இருந்தா பகை, ராகு சனியா இருந்தா பகை, ராகு சூரியனா இருந்தா பகை. இங்க ராகுக்கும் புதனுக்கும் நட்பு திசை தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க புத்தி பார்க்கும்போது இங்க செவ்வாய் புத்தி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுய புத்தியே நடக்குது. ராகு திசையில சுய புத்தி. அப்ப பெண்ணோட ஜாதகப்படி ராகு யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமான்னு பார்த்தா, ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். அதாவது மிதுன ராசியில ராகு இருந்தாவே ஒரு பலம் தான். காற்று ராசியில் ராகு இருக்கும்போது ராகுக்கு ஒரு பலம். இப்ப ஆணோட தசா காலங்கள் பாருங்க, புதன் மகா திசை நடக்குது. ஆணோட ஜாதகம் புதன் மகா திசை, செவ்வாய் புத்தி. புதன் பாதகாதிபதியா வரக்கூடியவர். 7க்கும் 10க்கு உடைய புதன் தசா நடக்குது. அந்த தசாநாதன் போய் எங்க உட்காந்துருக்கான்? 11ல உட்காந்துருக்கான். தசாநாதன் 11ல உட்காந்து தசையை நடத்துறாரு. ஆனா இப்ப நடக்கக்கூடிய செவ்வாய் புத்தி அவர் 12ல இருக்கார். பெண்ணுக்கு வந்து ராகு புத்தியே நடக்குது. அப்ப இந்த தசா காலங்கள் மிக மிக முக்கியம். ஒரு ஜாதகத்துக்கு இணைச்சு வைக்கிறது தசா காலங்கள் முக்கியம். அதை வந்து பார்க்கும்போது இந்த புத்தி 2 பேத்துக்கு சரியில்லாம இருக்குது. அதாவது இந்த ஜாதகத்துக்கு தசா காலங்கள் நற்பா இருந்தாலும் இந்த புத்திங்கிறது பார்த்தா ஜூன் வரைக்கும் செவ்வாய் புத்தி நடக்குது ஆணுக்கு. பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் ராகு புத்தி நடக்குது. அப்ப இந்த ராகு புத்தியும் செவ்வாய் புத்தியும் கடந்து திருமணம் பண்ணாங்கன்னா ஒரு ஷேப் ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இருந்தாலும் அந்த தசா காலங்கள் இந்த ஜாதகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இதுதான் இந்த கட்ட பொருத்தங்கள் பார்க்கும்போது தசா காலங்கள் மிக முக்கியம். அப்ப இங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஏன்னா இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த கட்ட பொருத்தத்தை எப்படி தேர்வு செய்வது, எப்படி எடுப்பது என்பது நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்படின்னு பார்க்கும்போது இங்க பெண்ணோட ஜாதகப்படி கடக லக்னம். லக்னத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சந்திரன் ஆணோட ஜாதகத்தில் ஆட்சி பெற்றார். சந்திரன் வந்து ஆட்சி பெற்றார். அப்போ ஆட்சி பெற்றிருக்கும் போது அது நல்லதா அப்படின்னு பார்த்தா நல்லதே. ஏன்னா ஆணோட ஜாதக கடக லக்னத்துக்கு பாக்கியாதிபதியா வரக்கூடிய சந்திரன் ஆட்சி பெற்று குருவோட சாரத்தை பெற்றிருப்பது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த பெண்ணோட ஜாதகத்தில் கடக லக்னம், ஆண் ஜாதகத்தில் அந்த வீட்டுக்குடைய கிரகம் ஆட்சி பெற்றிருக்குது. அந்த லக்னத்துக்கு உண்டான பாவத்துக்கு உண்டான கிரகம் ஆட்சி பெற்றிருக்குது. அப்ப ஆணோட ஜாதகத்தில் பார்க்கும்போது தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு யார் அதிபதி? குரு பகவான் அதிபதி. அந்த குரு பகவான் வந்து இந்த பெண்ணோட ஜாதகத்தில் எப்படி இருக்காரு? 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல சூரியனோட சேர்க்கப்பட்டு ராகுவோட சேர்க்கப்பட்டிருக்காரு. ஆனா இவருக்கு ஆண்